அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை பிரட்டல் தான் பார்க்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். சட்டி அடுப்பில் ஆல்ரெடி வச்சுட்டேன். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடான உடனே இப்போது எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அலுமினிய சட்டின்றதுனால சீக்கிரமாக அடுப்பில் வச்சோடனே சூடு ஏறிடும். இப்போ கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு அதையும் போட்டுக்கிறேன். இப்போ அது நல்லா வதங்கி வரட்டும். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் கம்மியாகவே போட்டுக்கிறேன். ஏன்னா முருங்கைக்கீரை பார்த்திங்களா, கீரை வகைக்கே உப்பு நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதோட இறாலும் போட்டு செய்யலாம், இறால் இல்லை, அதனால் இப்போது ஒரு நிமிஷத்துக்கு அது நல்லா வதங்கி வரட்டும், பச்சை வாடை போகிற வரைக்கும். இப்போது பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் முடிஞ்சிட்டு பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு பாருங்கள். பூண்டு வெங்காயமும் வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கீரையை எடுத்து அதில் கீரையை நல்லா அலசி துப்புரவாக தண்ணி வடிய வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரையை நல்லா ஒரு 3-4 தண்ணி கழுவணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும். நான் அப்படி தான் கழுவி எடுத்து வைப்பேன். எல்லாருமே கீரையை அப்படி தான் கழுவுவாங்க. கீரையெல்லாம் கீரை எல்லாமே நல்லா கழுவி தான் நம்மலாம் செய்வோம், சொல்கிறேன். இப்போது இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுருவோம். ஒரு சிலர் கீரை கழுவுனாலும் அப்படியே உதிரியாக கொட்டுது. நான் எப்போ கழுவுனாலும் பார்த்துக்கோங்க இப்படி தான் வருது. என்னன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு அப்படி எதுவும் அந்த மாதிரி இப்படி தான் உங்களுக்கும் வரும்னாக்கா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு மூடியை போட்டுருவோம். கீரை பொடி திரித்து வச்சுருந்தேன், முடிஞ்சிட்டு, அதனால் கீரை பொடி இல்லை, சீரகத்தை போட்டேன். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷம், ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கீரை நல்லா இது வெந்து வரட்டும். சிம்மில் வைப்போம். சிம்மில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வெந்து வரட்டும். அப்புறமா 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு பாருங்கள். ஏன்னா கீரையெல்லாம் 5 நிமிஷம் இருக்கணும், அதுக்காக தான்.
சிம்மில் தான் வச்சுருக்கேன். அந்த கீரையில் இருக்க தண்ணி பாருங்கள், லைட்டாக இருக்குது. தண்ணி ஊற்றலை கீரைக்கு, ஏன்னா தண்ணியை நான் ஊற்ற மாட்டேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வற்றணும்ல, ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் தண்ணி வற்றுற வரைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட கீரை பொடி இல்லைன்னு சொன்னேன்ல, சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போடுறேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் கொஞ்சம் உரப்பு தெரியும். நிறையா கொட்டிட்ட மாதிரி தெரியுது. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு அடுத்தது முட்டை உடச்சி ஊற்றணும். அப்புறம் தேங்காய் பூ போடணும். இப்போ தேங்காய் பூ போட்டு கிண்டி விட்டுடலாம். முட்டை போட்டுக்கலாம், அப்புறமா போடலாம் தேங்காய் பூ. முட்டை போட்டு சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கீரையில் முட்டை போட்டு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு ஒரு 2 கல் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா கீரைக்கு நான் கொஞ்சம் தான் போட்டேன். ஏன்னா கீரைக்கு நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 7 கான் போட்டுக்கிறேன். பயமாக இருக்குது, கீரையில் உப்பு கூடிடக்கூடாதுன்னு போடலை, பயத்தில். என் மாப்பிள்ளை உடனே சொல்லுவார், எல்லாத்துலேயும் உப்பை வாரி கொட்டிடுறான்னுவார். அது என்னமாங்க, கரெக்டாக தான் போடுறேன், அவங்களுக்கு அது உப்பாக தெரியுது. நான் என்ன சொல்கிறது? நீங்கள் அந்த மாதிரி யாரெல்லாம் அந்த மாதிரி உப்பு கூட கம்மியாக போடுவீங்களா, இல்லை கரெக்டாக போடுவீங்களான்றதை சொல்லுங்கள் கமெண்ட்டில். பாருங்கள், முட்டை அப்படியே பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சா. இதில் இறாலும் போட்டு செஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலுங்க. அடுத்ததே இப்போது தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க சாப்பிட. நானும் உங்களுக்கு செஞ்சு தரேன். நானே தானே செஞ்சு டேஸ்ட்டு பார்க்குறேன். நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. இப்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நோயிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இதெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு தான். சில்லி ஃப்ளேக்ஸ்ன்றது வந்து வரமிளகாயை நம்ம அது வறுத்து பொடி பண்ணி வைப்போம். இது கடையில் விற்கிறாங்க, அவ்வளோதான். முருங்கைக்கீரைலாம் ரொம்ப இரும்பு சத்து உள்ள பொருளுங்க. முட்டையும் அதில் விட்டமின் ஏ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் அடிக்கடி முட்டை சாப்பிட மாட்டேன், அது வேறு. இதில் 2 மாசித்தூள் கூட போடலாம், ஆனால் நான் போடலை. பாருங்கள், முடிஞ்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உதிரியாக கொட்டுதா பொலன்னு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை